ராதகிருஷ்ணா, இன்றைய தினம் பாபஹர தசமி. இது ரொம்ப கங்கை எங்கெல்லாம் பாயிறாளோ அந்த இடத்துலலாம் ரொம்ப விசேஷமாக இன்றைய தினம் கொண்டாடுவா. நம்ம அதை ஸ்ரவணம் பண்ணுவோம். இப்போ என்ன அப்படின்னா, பரம தேஜஸ்வி சூரிய வம்சத்தை சேர்ந்தவன் இந்த பகீரதன். அவன் தன்னுடைய முன்னோர்களெல்லாம் எப்படியாவது கரையேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்கரராஜாவினுடைய புத்திரர்கள் கபிலருடைய கோபாக்னினால் அந்த கபிலாசிரமத்தில் எரிஞ்சு சாம்பலாயிட்டா இல்லையா, அவளை கங்கையை ஆராதனை செஞ்சு எப்படியாவது கங்கையை பூமிக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி பகீரத ராஜா தன்னுடைய ராஜ்ய பாரத்தை மந்திரிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு தன்னுடைய வம்சத்தையே கரையேற்றணும் அப்படின்ற அந்த ஒரே நோக்கம்தான். அதுக்காக அவன் இமாலயத்துக்கு சேர்றான். ஏன்னா சாபாக்னினால் தகிக்கிறவாளை துர்கதியை அடைஞ்சிருவா. அந்த துர்கதியை அடைஞ்ச எந்த விதத்தினாலாவது துர்கதியை அடைஞ்ச அந்த பிராணிகளை மறுபடியும் அதை அவளை ஸ்வர்க்கத்துக்கு கூட்டிண்டு போகணும் அப்படின்னா அதுக்கான சாமர்த்தியம் இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் கங்கை தான். வேற எந்த கெட்டிக்காரத்தனத்தினாலையும் அந்த அந்த கரையேற்றுதலை நம்மளால் பண்ண முடியாது அப்படின்றார். அப்போது இது என்ன அப்படின்னா, சிவ மகிமையினால் அந்த ஜலரூபமாக வந்திருக்கா அந்த கங்கை. அநேக பிரம்மாண்டங்களுக்கு அவதான் ஆனந்தத்தை வர்ஷிக்கக்கூடியவ, அவதான் தர்மஸ்வரூபிணி. அதனால் பகீரதன் அந்த ஜெகதாத்ரி, அந்த பரபிரம்மஸ்வரூபிணி, அந்த ஆனந்தாமிருத ரூபிணி அந்த கங்கையை இந்த உலகத்தினுடைய க்ஷேமத்துக்காக வேண்டி அழிச்சுண்டு வருவேன் அப்படின்னு கிளம்பினான். இந்த 3 லோகத்திலையும் எத்தனை விதமான புண்ணிய தீர்த்தங்கள் உண்டோ, எத்தனை விதமான புண்ணிய க்ஷேத்திரங்கள் உண்டோ, எங்கெல்லாம் தர்மம் வியாபிச்சுருக்கோ, எங்கெல்லாம் தட்சிணைகளோட எத்தனை யாகங்கள் நடந்ததோ, எத்தனை தபஸுகள் உண்டோ, 6 அங்கங்களோடு கூடின 4 வேதங்கள் உண்டோ, அப்புறம் மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்த தேவதைகள், சிவன், 4 புருஷார்த்தங்கள், அப்படி எத்தனையோ நானாவிதமான சக்திகள் அது அத்தனையும் சூக்ஷ்ம ஸ்வரூபமாக கங்கையில் பிரவேசிச்சிருக்கு. அப்போது சமஸ்த தீர்த்தங்களிலும் ஸ்நானம் பண்ணினவன், அப்புறம் எல்லா யாகங்களிலையும் தீட்சை எடுத்துக்கொண்டவன், எல்லா விரதங்களையும் செஞ்சு முடித்தவன் யார் அப்படின்னா ஒரு தடவை கங்கா ஸ்நானம் பண்ணவனே அப்படின்றார். அப்போது யார் கங்கையில் தீர்த்தம் ஆடினானோ அவன்தான் சகல தபஸுகளையும் பண்ணவன், அவனே எல்லா தானங்களையும் பண்ணவன், அவனே எல்லா யோகா அபியாசங்களையும் நியமத்தோடு முடித்தவன். அப்போ கங்கையில் ஸ்நானம் செய்தவன் எல்லா வர்ணாசிரமங்கள், வேத சாஸ்திரங்கள் இதெல்லாத்துலேயும் கரை கண்டவன் அப்படின்னு உலகத்தாளால் பெரிதும் மதிக்கப்பட்டவன் எவனோ அவனுக்கு ஈக்குவலன்ட்டு இந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணவன். அப்போ மனோ வாக்கு காயம் அநேக தோஷங்களோடு கூடின ஒரு துஷ்டன் இந்த லோகத்தில் கேவலம் கங்கா தரிசனத்தினாலேயே, கங்கா ஸ்நானத்தினாலேயே அவன் பவித்திரமாயிடுறான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சத்தியயுகத்தில் எங்கேயுமே தீர்த்தமயமாக இருந்தது. திரேதாயுகத்தில் புஷ்கரம் ஒன்றி தான் தீர்த்தமாக இருந்தது. துவாபாகர யுகத்தில் குருக்ஷேத்திரம் ஒன்று தான் தீர்த்தமாக இருந்தது. ஆனால் கலியுகத்தில் கங்கை தான் தீர்த்தம். அப்போது மனிதன் ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால தான், பரம அனுகிரகத்தினால தான் கங்கா தட்டத்தில் வசிக்கிற கிருபை அவனுக்கு கிடைக்கும். சத்தியயுகத்தில் தியானம் ஒன்றே போதும் மோட்சத்தை அடைஞ்சிடலாம். திரேதாயுகத்தில் தானம் தவம் 2மே காரணமாக இருந்தது. ஆனால் துவாபார யுகத்தில் தியானம் தவம் யக்ஞம் இது 3 காரணமாக இருந்தது. ஆனால் கலியுகத்தில் கேவலம் கங்கை அதுவே மோட்ச உபாயம், மோட்ச காரணம். அப்போது எவன் மரண பரியந்தம்
கங்கையை விட்டு அகலாமல் கங்கை கரையிலேயே வாசம் பண்ணுறானோ அவன் வந்து வேதாந்த வேத்தா சதா பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்கிறார் வியாசர். கலிக்காலத்தில் பிறர் பொருளை போய் நம்ம வந்து அபகரிக்கணும் அப்படின்ற அந்த பாப சித்தத்தோட எதெல்லாம் செய்யக்கூடாதோ அந்த கர்மங்களெல்லாம் செஞ்சால் அவனுக்கு கதி இருக்கா அப்படின்னா கங்கையை விட்டால் வேறு கதி இல்லை. அப்போது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கங்கா 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 அப்படின்னு ஜபம் பண்ணாலே போதும் அவனுக்கு வந்து அவனை வந்து தரித்திரமோ இல்லை அலக்ஷ்மிகரமோ இல்லை துஷ்சொப்பனமோ இல்லை துஷ்ட சிந்தனைகளும் எதுவுமே அவனுக்கு ஏற்படாது. அப்போது இந்த ஜகத்துக்கு பூரா ஹிதம் செய்கிறவ கங்கையை தவிர வேறு யாரும் கிடையாது. அவனுடைய பாபப்படிக்கு தக்கின மாதிரி எல்லா பிராணிகளுக்கும் இந்த யுகத்துலேயும் சரி பரத்துலேயும் அந்த பலனை அளிக்கிறான். ஆனால் கலியில் வந்து யக்ஞம் தானம் தபஸ் யோகம் ஜபம் நியமம் யமம் இது எல்லாமே கங்கா ஸ்நான பலன்லாம் 1000க்கு 1 பங்கு கூட அது பலனை கொடுக்கறது இல்லை. அப்போ அஷ்டாங்க யோகம் தபஸு இப்படி யக்ஞங்களால் கிடைக்கிற பலனை விட கேவலம் கங்கா தீரத்தில் போய் வாசம் பண்ணோம் அப்படின்னா அதுவே பிரம்ம ஞானத்துக்கே காரணமாயிடும் அப்படின்றார். அப்போது கங்கா மகாத்மியத்தினுடைய சாரத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். அப்போது வெறும் சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலேயே கங்கை வந்து அயோக்கியனுக்கு கூட அருள் புரிகிறா அப்படின்றார். அப்போது என்ன அப்படின்னா ஸ்ரத்தை தான். ஸ்ரத்தை தான் ரொம்ப முக்கியம். பாகவதத்தில் சொல்கிற மாதிரி ஸ்ரத்தை தான். மறுபடியும் ஸ்ரத்தை தான் பரம சூக்ஷ்ம தர்மம், ஸ்ரத்தை தான் ஞானம், ஸ்ரத்தை தான் பரம தபஸு, ஸ்ரத்தையே ஸ்வர்க்கம், ஸ்ரத்தையே மோட்சம். அதனால் ஸ்ரத்தைன்றது ஒன்று இருந்துடுத்து அப்படின்னாலே அவன் எத்தனம் பண்ணா அப்படின்னாலே அதனாலேயே நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்றா கங்கை. அப்போ ஏன் அப்படின்னா அஜ்ஞானியாக இருந்துட்டு போகத்தினாலேயே சதா மோகம் அப்படி இருக்கிறவனுக்கு வந்து தர்மத்தில் ஸ்ரத்தை ஏற்படாது. அப்போது தென்னைக்கு விட்ட ஜலம் கீழே தான் விடுறோம், தென்னை மரத்துக்கு கீழே. அந்த விட்ட ஜலம் எப்படி இளநீராக பரிணமிக்கிறது? அதுபோல் இந்த பிரம்மஸ்வரூபமான கங்கா இவளே வந்து அந்த கங்கா பிரம்மாண்டத்தினுடைய பாக்ய ரூபம். அப்போ கங்கா பிராப்தியை போல வேற லாபத்தை நம்ம சம்பாதிக்கவே முடியாது. அதனால் கங்கையை உபாசிக்கிறது தான் நம்மளுடைய கடமை. ஏன்னா அவள் பரம புருஷ ரூபிணி, பண்டிதன் சத்குணன் தானமான ஆனால் கூட உடம்புல சக்தி இருக்கும்போது கங்கா ஸ்நானம் அவனுக்கு அந்த அந்த சந்தர்ப்பங்கள் நேரிடும் போதே ஒருவன் அந்த கங்கா ஸ்நானத்தை செய்யாட்டா அவனுடைய ஜென்மம் வீண் வியர்த்தம் அப்படின்ற. ஒருவன் வந்து கலிகாலத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கங்கையை சேவிக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுடைய குலம், அவனுடைய வித்தை, அவனுடைய யஜ்ஞம், அவனுடைய தபஸு எல்லாமே வீண் தான். என்ன அப்படின்னா விதிப்படிக்கு கங்கா ஜலத்தில் ஸ்நானம் பூஜை இதனால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் வந்து ஒரு சத்குண சம்பன்னனாக இருந்துட்டு அவன் வந்து அவன் பண்ணுற பூஜையினால் கூட இது லைக்காது அப்படின்றார். இந்த கங்கை வந்து சிவபெருமான் சொல்கிறார், என்னுடைய தேஜஸ் ரூபமான அக்னி அதை வந்து அவள் வந்து தன்னுடைய கர்ப்பத்தில் தரிச்சுருக்கா, என்னுடைய வீரத்தோடு கலந்தவ, அதனால் அவள் எனக்கு சமமானவ, அதனாலேயே அவள் யார்கிட்ட எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அதை பஸ்மமாக்கிற சக்தி அவள்கிட்ட உண்டு, சர்வவிதமான பாபங்களையும் நாசம் பண்ணக்கூடியவ. அப்போ கங்கையை வந்து ஸ்மரித்த மாத்திரத்தினால, ஸ்மரித்த உடனேயே அந்த பாப கூட்டம்
அந்த பாப கூட்டங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்திரனுடைய வஜ்ராயுதத்தினால அடிபட்ட ஒரு பர்வதத்தை போல அப்படியே சிதறி விழுமா. இப்போ ஒருத்தன் வந்து கங்கா யாத்திரைக்கு போகணும் அப்படின்னு கிளம்புறான். அவன் போக விரும்புகிறான். கேவலம் அவனண்ட ஒருத்தன் நட்பு பண்ணின்னு இருக்கான். அந்த நட்புனால மற்றொருவன் கூட சரி நானும் வரேன் அப்படின்னு சொன்னானாலேயே 2 பேருக்கும் சமமான புண்ணியம் கிடைக்குமா. ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் பக்தியும் ஸ்ரத்தையும் தான். அப்போ நடக்கும்போதும் இருக்கும்போதும் ஜெபிக்கும் போதும் தியானிக்கும் போதும் உண்ணும் போதும் முழிச்சுட்டு இருக்கும் போதும் உறங்கும் போதும் ஒருவன் கங்கையை ஸ்மரிச்சா அப்படின்னா அவன் நிச்சயமாக பவபந்தனத்திலேருந்து விடுபட்டு விடுறான். ஒருத்தன் பித்திருக்களை உத்தேசித்து எப்படியாவது இந்த பித்திருக்களை நம்ம கடையேற்றிடணும் அப்படின்னு நினச்சி பக்தியோட ஒரு தொன்னையில் தேன், ஒரு தொன்னையில் நெய், அப்புறம் வெல்லம், அப்புறம் ஒரு தொன்னையில் எள்ளு, இதெல்லாத்தையோடையும் கூடி ஒரு பாயசமாக அந்த கங்கா ஜலத்தில் ஒருத்தன் சமர்ப்பிப்பானே ஆனால் அவனுடைய பித்ருக்கள் 100 வருஷம் திருப்தியாக இருப்பாளாம் இந்த உலகத்தில் இருந்தாலும். மேலும் அந்த பிதாமகர் முதலிய பித்ருக்கள் சந்தோஷமடைந்து யார் இந்த கர்மத்தை செய்யறாளோ அந்த கர்த்தாவனுடைய எல்லா விதமான இச்சைகளையும் பூர்த்தி பண்ணுவா. இப்போது ஒரு லிங்கம் இருக்குது, அந்த லிங்கத்தை பூஜை பண்ணால் எப்படி இந்த சமஸ்த ஜெகத்தையும் பூஜிச்சதா ஆறுதோ அதுபோல் கேவலம் கங்கா ஸ்நானத்தினாலேயே சமஸ்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கும். ஒருவன் நித்தியம் கங்கா ஸ்நானம் பண்ணி ஒரு சிவலிங்கத்தை நித்தியப்படி பூஜிச்சுட்டே இருந்தான் அப்படின்னா அவன் ஒரே ஜென்மாலே மோட்சத்துக்கு அதிகாரியாக ஆயிடுவான். அக்னிஹோத்திரம், விரதம், தானம், தபசு இவைகள் எல்லாம் கங்கா தீரத்தில் ஒரு சிவலிங்கத்தை பூஜை செய்வதில் உண்டான பலனில் கோடியில் ஒரு பங்கு கூட ஈடாகாது. ஆஹா, கங்கா யாத்திரை செய்வதாக உத்தேசம் செய்து தன்னுடைய கிரகத்தில் தீர்த்த ஸ்ராத்தம் செய்து விட்டு உட்கார்ந்திருக்கும் ஒருவனுடைய திருட சங்கல்பம், அந்த சங்கல்பத்தினாலேயே அவனுடைய பூர்வ புருஷர்கள் அதே க்ஷணம் பரமானந்தம் அடைகிறார்கள். ஆனால் அவனுடைய பாபங்களை எண்ணி பார்த்தா ஐயோ நாம் இனிமே எங்கே போவோம், அந்த பாபங்கள்லாம் அவன் பண்ணி இருக்கிற பாபங்கள் அவன் தேகத்தில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நாங்கள் இனிமே எங்கே போவோம் அப்படின்னு அழுதுண்டு லோபம் மோகம் மேலிட்டு எப்படியாவது இவன் கங்கா ஸ்நானம் போகாமல் இவனை தடுத்துடணும் அப்படின்னு அது ட்ரை பண்ணுமாம். அதுக்கு இடையூறு செய்தே ஆகணும். இவன் கங்கைக்கு போய் ஸ்நானம் ஆடக்கூடாது, ஏன்னா இவன் கங்கா தீரத்துக்கு போயிட்டா நம்ம எல்லாரையும் நாசமடைய பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப கூட்டங்கள் நினைக்குமா. அப்போ கங்கா ஸ்நானத்துக்கு வீட்டிலேருந்து ஒருத்தன் கிளம்பிட்டான் அப்படின்னா அவன் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அந்த பாப கூட்டங்கள்லாம் ஒரே நிராசையாகி அப்படியே மெல்லமாக அந்த யாத்திரிகனுடைய சரீரத்துலேருந்து அந்த பாவங்கள்லாம் கிளம்பி போயிடுமா. இப்போ அந்த புண்ணியமான் பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியத்தினாலேயே காம லோப மோகாதிகள் எல்லாம் விட்டுட்டு இடையூறுகள் எல்லாம் விலக்கிட்டு எப்படியும் அவன் கங்கையை போய் அடைந்து விடுகிறான். அப்போ அடுத்தது சொல்றார், இப்போ உலக பொருள்ல இச்சை வைக்கிற மனிதன் கூட தான் ஏதோ சேர்த்து வச்சிருக்கான் வியாபாரத்து நிமித்தம் கொஞ்சம் பணம், அதுலேருந்து எடுத்துண்டு ஏதோ வியாபார நிமித்தமாகவோ இல்லை உத்தியோக நிமித்தமாகவோ போய் கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை கவனிக்கலாம் போனால் அவனுக்குமே ஸ்வர்க்க பிராப்தி உண்டு அப்படின்றார். அப்போ இச்சை இல்லாமல் தொட்டால் எப்படி அக்னி எரிகிறதோ அதுபோல் இச்சையே இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கான். ஆனால் அவன் கங்கையில் ஸ்நானம் பண்ணால் சகல பாபங்களும் அவனை விட்டு விலகி விடுறது. அப்போது ஜீவர்கள் கங்கா ஸ்நானம் பண்ணாத வரைக்கும் சம்சாரத்தில் உழண்டு 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 அங்கேயும் இங்கேயும்
அலைகள் எப்படி மோதுறதோ அந்த மாதிரி அலைஞ்சின்னு இருப்பா. ஆனால் அவனே ஸ்ரத்தையாக கங்கையை சேவிச்சுட்டான் அப்படின்னா சம்சார கஷ்டங்களை அடைய மாட்டான். சந்தேகம் இல்லாமல் பக்தியோட ஸ்ரத்தையோட எவன் கங்கா ஸ்நானம் செய்கிறானோ அவன் மனிதரில் தேவதையாக ஆயிடுவான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ கங்கா ஸ்நானத்தினுடைய நிமித்தம் கிரகத்திலேருந்து யாத்திரையாக கிளம்பி போகிற வழியில் அவன் மரணம் அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு சந்தேகம் இல்லாமல் கங்கா ஸ்நான பலனை அடைகிறான். அப்போது கங்கா மகாத்மியம் படிக்கிறவா அல்லது படிக்க நினைக்கிறவா அல்லது படித்ததை கேட்டவா சமஸ்த மகாபாபங்கள்லேருந்து இன்றைய தினம் விடுபடுவா. அப்போ துர்புத்தி, துராச்சாரன், குதர்க்கம் பேசுகிறவன், அப்புறம் எல்லாம் எல்லா நதியும் மாறி கங்கையை நினைக்கிறவன், அவனுக்கெல்லாம் இப்போ ஜன்மாந்தரத்தில் பண்ண தானம், நியமம், விரதம் அதோட பிரபாவத்தினால எப்படியோ தெரியாமல் அவளுக்கு கங்கை கிட்ட பக்தி ஏற்பட்டுருது. பிரம்மா கங்கையை பக்தி பண்ணுறவாளுக்காக வேண்டிய இந்திராதி லோகங்களிலும் ரம்யமான போகத்தை அனுபவிக்க மாளிகைகள் அமைத்து வைத்திருக்கிறாராம் பிரம்மா. அனிமாதி சித்திகள், பிரத்யக்ஷ சித்திகளை கொடுக்கும் லிங்கம், அநேக ஸ்பர்ச வேதி கற்களாலான லிங்கம், ரத்னங்கள் பதித்த சிவாலயம், சிந்தாமணி கூட்டம் கலிகல்மஷத்தின் பயத்தால் கங்கா ஜலத்தின் அடியில் இருக்கிறது. அதனால் கலிகாலத்தில் இஷ்ட சித்திகளை அளிப்பவளான கங்கையே சேவிக்க தகுந்தவள். சூரியோதயத்தில் அந்தகாரம், வஜ்ராயுதத்துக்கு பயந்த பர்வத சமூகம், கருடனுக்கு பயந்த சர்ப்பங்கள், காற்றுக்கு பயந்த மேகங்கள், தத்துவ ஞானத்தினால் மோகம், சிம்மத்தை பார்த்த மான் கூட்டத்தை போல இவ்விதமான சமஸ்த பாபங்களும் கங்கா மாதாவினுடைய தரிசனத்தினாலேயே நசித்து போகிறது. இப்போ உத்தமமான மருந்துகள் சாப்பிடுவதனால் சமனமாகிற ரோகங்கள், லோபத்தினால் குணங்கள், கிரீஷ்ம காலத்து வெப்பமாழ்ந்த சதாசயத்தில் ஸ்நானம் செய்வதால் எப்படி பஞ்சு குன்று அக்னி பொறியினால் சீக்கிரமாக நசித்து போகிற மாதிரி சமஸ்த தோஷங்களும் கங்காஜல ஸ்பர்ஷனத்தினாலேயே கிடைக்கிறது. அந்த பாப கூட்டங்கள் நாசமும் அடைகிறது. மேலும் குரோதத்தினால் நாசம் அடைவது தபஸ், அதுபோல காமத்தினால் மங்கும் புத்தி, அநீதியினால் நாசமாகும் சம்பத்து, கர்வத்தினால் நாசமடையும் வித்தை, டம்பம், குட்டிலம், மாயை இவைகளால் நாசமடையும் தர்மம் போலவும் கங்கையின் தரிசனத்தினாலேயே சகல பாபங்களும் நஷ்டம் அடைகின்றன. மின்னலின் சஞ்சலம் போல சஞ்சலமான துர்லப மனிதனுடைய ஜன்மத்தை அடைந்து யார் கங்கையை சேவிக்கிறார்களோ அவனே இந்த லோகத்தில் புத்தியின் எல்லையை அடைகிறான். எந்த மனிதன் பாவமற்றவனாக இருக்கிறானோ அவர்கள் இதே பூமியில் 1000 கோடி சூரியனைப் போல பரஞ்சோதி ஸ்வரூபமாக பார்க்கப்படுகிறார்கள். பாபத்தினால் ஹிதமான நேத்திரங்களுடன் நரபதி கணங்கள் கங்கையை சாதாரண ஜலம் நிரம்பிய சாமானிய நதியைப் போல பார்ப்பார்கள். நான் தயையுடன் ஜனங்களை சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்கும் பொருட்டு கங்கையுடைய அலைகள் ரூபமாக ஸ்வர்க்கத்துக்கு செல்ல படிக்கட்டு அமைத்திருக்கிறேன். ஸ்ரீமதி கங்கா ஜன்னுபுத்திரி நதியின் கரையில் எல்லா தேசங்களும் மங்களமயமாகின்றன. எல்லோரும் தானத்துக்கு அருகதை உள்ளவர்களாக ஆகிறார்கள். யக்னத்தில் அஸ்வமேதம், பர்வதத்தில் இமவான், விரதத்தில் சத்தியம், தானத்தில் அபயம், தபசுகளில் பிராணாயாமம், மந்திரத்தில் பிரணவம், தர்மத்தில் அகிம்சா, இச்சிக்கும் பொருட்களின் உத்தமமான லக்ஷ்மி, வித்தைகளில் ஆத்ம வித்தை, ஸ்திரீகளிலே பார்வதி, சமஸ்த தேவதைகளிலே மகாவிஷ்ணு, எல்லா நற்குண பாத்திரவான்களிலும் பக்தன், இவர்கள் சர்வ பிரதானமாக ஆவது போல சமஸ்த தீர்த்தங்களிலும் கங்கையே பிரதானம், கங்கையே சர்வசிரேஷ்டம். புத்திசாலி நம்மில் பேதத்தை எப்படி பார்க்க மாட்டானோ அதுபோல சிவபக்தன் மகாபாசுபத தத்துவத்தை அறிய வேண்டியது உச்சிதம்.
புண்ணிய நதி கங்கை பாபமாகிய தூஷை பறக்கவிடும் கொடும் காற்றும் பாப ரூபமாக நம்மில் இருக்கும் மரத்தை வெட்டுவதற்கு அதுவே கோடாரியும் பாபமாகிய கட்டைகளை எரிக்கும் காட்டு தீக்கும் ஒப்பானது இந்த மகா கங்கை. நானா ரூபமான பித்ருகணங்களில் நம்முடைய வம்சத்தில் எவன் ஒருவனாவது இந்த கங்கையில் எப்பொழுது நீராடுவான் என்று பாடுபடுகிறார்கள். தேவதை ரிஷிகள் இவர்களை திருப்தி செய்ய தீன அநாதை துக்கிப்பவர்கள் ஸ்ரத்தாபூர்வமாக ஸ்நானம் செய்வதிலேயே விடுபடுவார்கள். நமது குலத்திலும் ஒருவன் சிவ விஷ்ணு பேதம் இல்லாதவன் பக்தி பூர்வமாக சிவ விஷ்ணு கோயில்களை கட்டுபவன் அல்லது அவர்களது கோயிலை பெருக்கி குப்பை கூட்டுபவன் ஒருவன் அவசியம் இருப்பான். விருப்பத்துடனோ விருப்பம் இல்லாமலோ பிராணிகளுடைய ஜென்மமாகவோ மனித ஜென்மமாகவோ ஒரு ஜீவன் கங்கா தீரத்தில் மரணமடைந்தால் பிறகு அவன் நரகத்தை காணவே மாட்டான். கங்கா தீரத்தில் இருந்து கொண்டு மற்ற தீர்த்தங்களை புகழ்பவன் கங்கையை மரியாதையோடு நினைக்காதவன் நரகத்தில் போய் விழுவான். புருஷர்கள் என்னையும் உன்னையும் கங்கையை அவமதித்து துவேஷம் பாராட்டினால் தனது பந்துக்களோடு சேர்ந்து நரகத்தில் வீழ்வான். கங்கையை 60,000 கணங்கள் எப்பொழுதும் ரட்சித்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் பக்தி இல்லாதவர்களையும் பாபிகளையும் பக்கத்தில் கூட வர விட மாட்டார்கள். அவர்கள் காமக்ரோதம் மகாமோகம் லோபாதி ரூபமான கூர்மையான பானங்களை ஜனங்களுடைய சித்தத்தை சதா பேதிப்பார்கள். கங்கா வாசம் செய்யவும் விடமாட்டார்கள். யார் கங்கையை ஆசிரியிக்கிறார்களோ அவர்கள் முனிவர்கள், அவர்களே பண்டிதர்கள். அந்த ஜனங்கள் தர்மார்த்த காம மோட்சங்களில் கிருதார்த்தர்கள் ஆனவர்கள் என்று எண்ண வேண்டும். ஒருவன் கங்கையில் ஸ்நானம் செய்தால் அவனுக்கு அஸ்வமேத யக்ஞ பலன் கிடைக்கும். கங்கையில் சென்று பித்ரு தர்ப்பணம் செய்பவர்கள் அவர்களை நரகமாகிய சமுத்திரத்தினின்று கரையேற்றுகிறார்கள். புண்ணியவான் ஒருவன் 1 மாதம் நிரந்தரமாக கங்கா ஸ்நானம் செய்தானே ஆகில் அவன் தனது முனிவர்களுடன் எப்பொழுதும் இந்திர தேவனாக பதவியில் வாசம் செய்கிறான். ஒரு புண்ணியவானவன் 1 வருஷம் பிரதி தினம் கங்கையில் குளித்தால் அவன் விஷ்ணுலோகத்தை அடைந்து சிரஞ்சீவியாக இருக்கிறான். பிரதிதினம் ஒருவன் வாழ்நாள் முழுவதும் கங்கையில் குளித்தால் அவன் ஜீவன் முக்தன். சரீரம் விழுந்ததும் அவன் முக்தியே அடைவான். திதி நட்சத்திரம் பருவம் இவைகளின் நியமம் கங்கை ஜலத்துக்கு கிடையாது. ஏனென்றால் கங்கா ஸ்நான மாத்திரத்தில் சேர்த்து வைத்து கொண்டிருக்கும் சகல பாவங்களும் நாசம் அடைய வந்துவிடும். சுகமாக ஆசிரியிக்க வேண்டிய பாகீரதியை அடையவில்லை, ஆனால் அவன் பண்டிதனானாலும் மந்த புத்தியே. கங்கா சேவை செய்ய முடியவில்லை, ஆனாலும் ஆரோக்கிய வாழ்வினாலும் வளரும் சம்பத்தினாலும் நிர்மலமான புத்தியிலிருந்தும் ஒருவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஒருவன் கங்கா மூர்த்தியை பிரார்த்திக்க கோவிலை கட்டினால் அவன் எல்லா போகங்களையும் அனுபவித்து இறந்த பின் கங்கா லோகத்தில் வசிக்கிறான். எவன் கங்கை மகிமையை ஸ்ரத்தையோடு கேட்டு புராணிகரை பணத்தினால் சந்தோஷப்படுத்துகிறானோ அவனுக்கு கங்கா ஸ்நான பலன் கிடைக்கும். பித்தர்களை உத்தேசித்து கங்கை ஜனத்தினால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தானே ஆனால் அவனுடைய பித்ருக்கள் மகாநரகத்தில் கிடந்தாலும் திருப்தி அடைகிறார்கள். பண்டிதர்கள் 8 தடவை மந்திரம் ஜபித்து வஸ்திரத்தினால் வடிகட்டின சுகந்தமான கங்கா ஜலத்தை அபிஷேகம் செய்தால் நெய்யினால் செய்ததை விட அதிக பலன் என்கிறார்கள். ஒருவன் சொல்லப்படும் 8 திரவியத்தை கங்கை ஜலத்தில் கலந்து அந்த ஜலத்தை 1 தடவையாவது 50 ரூபாய் எடையில் ஒரு தாமிர பாத்திரத்தில் வைத்து சூரியநாராயணருக்கு அர்க்கியம் கொடுத்தால் தனது பித்ருக்களை அத்தியந்த பிரகாசமான விமானத்திலேற்றி சூரியலோகத்தில் மரியாதையோடு வசிக்க செய்கிறான். ஜலம், பால், தர்பை, நெய், தேன், பசும் தயிர், செவ்வரளிப்பூ, இரத்த சந்தனம், இந்த 8 அஷ்டாங்க அர்க்கியம் இவற்றினால் எவன் அஷ்டாங்க அர்க்கியம் கொடுக்கிறானோ அதனால் சூரிய தேவன் மிகவும் சந்தோஷம் அடைகிறான். வேறு ஜலங்களை விட கங்கா ஜலத்துடன் கூட கொடுக்கும் அர்க்கியத்துக்கு கோடி பங்கு பலன் கிடைக்கும். புத்திமான்கள் கங்கா தீரத்தில் தேவாலயங்களை தங்களது சக்திப்படி கட்டினால்
அந்நிய இடங்களில் கட்டுவதை விட கோடி பங்கு பலன் கிடைக்கும். வேறு எங்காவது அஸ்வத்தம், ஆலமரம், மாமரம் இதை நடுவதால் என்ன பலன் உண்டோ அதை கிணறு, நடைக்கிணறு, தடாகம் முதலியவைகளை ஏற்படுத்துவது, பெரிய ஏரியை ஏற்படுத்துவது, போஜனசாலை நடத்துவது, நந்தவனம் அமைப்பது போன்ற காரியங்களால் என்ன பலன் கிடைக்கிறதோ அவை கங்கையை தரிசித்ததாலேயே கிடைக்கிறது.